வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. அதாவது தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதாவது இது ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு சொல்லிட்டு போன ஜாப்ஸை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதேமாரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயுமே நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ரெண்டு விதமான ஜாப்ஸ் அவைலபிள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர் கட்டுனர் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விதமான கேட்டகரியில் ஜாப்ஸு. மொத்தம் ஒரு 5 வகையான வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு. நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு போகலாம். அதிகபட்சமான வேலைவாய்ப்பு 12ஆம் வகுப்பு. இதான் 8 to 12 நீங்கள் முடிச்சிருந்தாவே ஒரு வேலைவாய்ப்பு. ஸ்டார்டிங் சம்பளம் 12,000. ஒரு 10ஆவது முடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு 18,000 15,000. இல்லை நான் 12ஆவதே முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி 25,000 28,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் அது இதுன்னு லெவல்ஸ் இருக்குது. 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 9 லெவல்ஸ் இருக்குது. 9 லெவல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிராஸ் பண்ணணுன்னா டைம் ஆகும். அதாவது நாட்களை பொறுத்து தான் அவங்க இந்த லெவல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. போக போக அதுவும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ தான் நம்ம புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 40,000 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வருது அப்படின்னா அந்த 40,000 பேர்த்துக்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மிங்கிள் பண்ணி பேசிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு தகவல் தெரிஞ்சது அப்படின்னா உடனடியாக நமக்கு பர்சனல் காண்டாக்டில் இருக்காங்க. உடனடியாக அந்த காண்டாக்டை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இப்போ உங்களுடைய மாவட்டத்திலேயே சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். உங்களுடைய மாவட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அங்கே ஆட்களை எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது. எங்களுடைய டீம் அப்பில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு 100 பேர், இப்போ அந்த யூனியன் ஆஃபீஸை சுற்றி ஒரு 100 பேர் நம்மளுடைய டீம் அப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 100 பேர்த்தில் ஒரு 20 பேராச்சும் சொல்லுவாங்க, இப்படி இல்லைப்பா இப்படி நடக்குது, யாராச்சும் விண்ணப்பிக்கிறேன்னா விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வரும். அந்த தகவலை நாங்கள் ஒளிமறைவின்றி எல்லாத்துக்குமே ஷேரிங் பண்ணுறோம். இந்த ஒரு 43,000 பேர் இருப்பாங்க, சம்திங் ஒரு 40,000 பேர்த்துக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் பண்ணுவோம். இதில் நீங்களாம் பங்கெடுத்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிய வரலாம், எப்படி நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறது நமக்கே தெரியல, ஆனால் இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். நம்மளுடைய சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே நம்மளுடைய சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தகவல் அப்படின்னாலுமே உடனடியாக தகவலை தெரியப்படுத்துவாங்க. 1 by 1 அடுத்தடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸை நாங்கள் 1 by 1 தெரியப்படுத்துகிறோம். அதாவது இப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான அட்வைஸை நாங்கள் கொடுப்போம். ஃப்ரீ தான், எதுவுமே அமௌண்ட் பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்க, எனக்கு இந்த ஜாப்ஸ் வேணுங்க, ஏதாச்சும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 or 2 month நேமு டிஸ்ட்ரிக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல உங்களுடைய நேமு, அடுத்தது உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்தது அட்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். டோர் நம்பரு, நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, நீங்கள் என்ன ஊர், உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு பின்கோடு போட்டுருங்க. கொஞ்சம் கேப் போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் என்ன ஊரில் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்குன்னு பார்த்தீங்களா ஈரோட்டில் இந்த கிராமம், இந்த கிராமத்தில் இந்த யூனியன் ஆஃபீஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும். வேலைவாய்ப்பு அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல்களை பரிமாற்றம் பண்ணுவோம். அதாவது வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ தான் எடுத்தாங்க
அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே 1 by 1 தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 38 மாவட்ட வாரியாகவுமே இந்த யூனியன் ஆஃபீஸ்லேயும் சரி, இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் சரி அப்டேட் கொடுத்து ஆட்களை இப்போ வந்து எடுக்க போகிறாங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க. ஆட்களை எடுத்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அது விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த ரேஷன் ஜாபுக்கு உண்டான ப்ராசஸிங் இப்போ வந்து ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான தடைகளும் தாண்டி ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம், ஓகே அடுத்தடுத்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு. இப்போ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். போன ஒரு வீடியோவிலே கொடுத்துட்டேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய ரிசல்ட்டோட லிங்க் நான் அப்டேட் பண்ணுறேன். லிங்க்னு கமெண்ட் பண்ணிட்டு போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். லிங்க் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷன் ஷாப்பை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். தமிழ்நாடு ரேஷன் கடை ஆட்கள் சேர்ப்பு 2025 to 2026 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆட்கள் சேர்ப்பு அப்படின்னு போட்டு டிஎன் ரேஷன் கடையில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் கொடுக்குறாங்க. பல்வேறு வேலை விண்ணப்பதாரர்களை அழைத்து வருகிறது. இந்த ரேஷன் கடை வேலையும் புதுப்பிக்கும் இதில் செயலில் உள்ள மற்ற காலாவதியான தமிழ்நாடு ரேஷன் கடை காலி பணியிடங்களையும் அடங்கும். அதாவது இப்போ வந்து தற்காலிகமாக இருக்கிற இடங்கள் எல்லாமே இது பண்ணிட்டு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த காலியாகக்கூடிய இது எல்லாமே இப்போ எப்படின்னா ஒருத்தர் வயதாகுது, ரிட்டையர் ஆகிறாரு, அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணோம், அதுவும் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை என்பது இது இந்தியாவில் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதாவது வந்து இந்த ரேஷன் கடை வந்து இந்த அரசாங்கத்துக்குள்ளே தான் இது வந்து அடங்குது. அப்படிங்கிறப்ப இது ஒரு அரசு வேலை அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அனைத்து அதிகாரப்பூர்வ விளக்கங்களும் நீங்கள் காணலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பெயர், துணை மேலாளர், செயலாளர், பராமரிப்பு உதவி மேலாளர், சிவில் உதவி மேலாளர், இதுமாரி வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை ஜாப்ஸ் வந்து 38 மாவட்ட வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணுறாங்க. யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர், கட்டுனர் 2 போஸ்டிங்கா இங்கே ரேஷன் கார்டில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கடையிலையுமே ஆட்களை இப்போ வந்து நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 3 வகையான வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடையில் இறக்குமதி பண்ணுறாங்களே ரேஷன் பொருட்கள், அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், பாமாயில் இதுமாரி எல்லாம் வந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அவங்களுக்கு மொத்தம் 18,000 to 20,000 சம்பளம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர், அதாவது மூட்டை எவ்வளோ வருது என்ன கணக்காளர்னு வச்சுக்கோங்களேன், அதுமாரி. ஆனால் அவருடைய பெயர் வந்து உதவியாளர்னு மெயின் பண்ணுவாங்க அந்த வேலைவாய்ப்பு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8th குவாலிஃபிகேஷன் சொல்லியிருந்தால அது வந்து ஓட்டுநர் உரிமம் வேணும். அது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த 3 வேலைவாய்ப்பு அங்கே, 2 வேலைவாய்ப்பு இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்களை எடுக்கிறதா ஒரு ஜியோ ஒன்று பாஸ் ஆகிருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலுமே இதுக்குண்டான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் செலக்ட் ஆகாமல் ரிஜெக்ட் ஆனீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம்.
நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுமாரி வீடியோக்களை ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதுமாரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கும். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் திறந்தோறும் பார்க்க முடியும். அருமையான தகவல்களை ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அரசு தரப்புலேருந்து நியூஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்கீம் வீடியோவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒன் பை ஒன்னாக தெரிவிக்கிறோம். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் சந்திக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.